வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான கதையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு கழுதை அப்புறம் ஒரு நாய் இவங்கள பத்தின கதை. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்பவாச்சும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறதே நாமளும் செய்யணும், அவங்கள மாதிரியே மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதாவது அவங்க வச்சிருக்கிற அதே பொம்மை வேணும், இல்ல அவங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும் இல்லையா? எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் நம்ம கதையில வர்ற ஒரு விலங்குக்கும் தோணுச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு பெரிய பச்சை பசேல்னு இருக்கிற விவசாய தோட்டம் இருந்துச்சு. அங்க ஒரு விவசாயி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த தோட்டத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கள், காய்கறிகள்லாம் ரொம்ப செழிப்பா வளர்ந்து நின்னுச்சு. விவசாயி தன்னோட தோட்டத்தை அவ்வளோ உசுரா அன்பா பாத்துக்கிட்டாரு. ஆனா பாருங்க, அந்த விவசாயி அந்த பெரிய தோட்டத்துல தனியா இல்ல. அவருக்கு உதவியா கரெக்டா ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நண்பர்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு நண்பர்களுமே அவருக்கு விவசாயத்துல பெரிய உதவியா இருந்தாங்க. அவங்க யாருன்னு இந்நேரம் நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஒன்னு நாய், இன்னொன்னு கழுதை. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தோட்டத்துல தனித்தனி வேலைகள் இருந்துச்சு. நாய் என்ன பண்ணும் தெரியுமா? ராத்திரி பகலா முழிச்சிருந்து திருடர்களோ இல்ல வேற எந்த விலங்குகளோ வந்து பயிர்களை நாசம் பண்ணாம தோட்டத்தை பத்திரமா பாதுகாக்கும். சரி, கழுதை என்ன பண்ணும்? விவசாயி அறுவடை செஞ்ச பயிர்கள், பெரிய பெரிய மூட்டைகள் எல்லாத்தையும் தன்னோட முதுகுல சுமந்துட்டு போவோம். ரெண்டு பேரோட வேலையும் விவசாயிக்கு ரொம்பவே முக்கியம். இப்படியெல்லாம் ரொம்ப அமைதியா அழகா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ராத்திரி நல்ல இருட்டான நேரத்துல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. தோட்டம் அவ்ளோ அமைதியா இருந்தப்போ திடீர்னு ஒரு சத்தம். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். அன்னிக்கு ராத்திரி என்ன ஆச்சு தெரியுமா? முதல்ல தோட்டத்துக்குள்ள சில காட்டுப்பன்றிகள் நுழைஞ்சிடுச்சு. வந்த உடனே பயிர்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இத கவனிச்ச நம்ம காவல் நாய் சும்மா இருக்குமா? நள்ளிரவுல ரொம்ப சத்தமா லொல்லொல்லுன்னு குறைக்க ஆரம்பிச்சுது. அந்த பெரிய சத்தத்தை கேட்ட விவசாயி உடனே தூக்கத்திலிருந்து முழிச்சு ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த காட்டுப்பன்றிகளை எல்லாம் அடிச்சு துரத்திட்டாரு. மறுநாள் காலையில என்னாச்சுன்னா, தன்னோட பயிர்களை காப்பாத்துன நாயோட தைரியத்தை பாராட்டி விவசாயி அதுக்கு நிறைய ரொம்ப சுவையான சாப்பாட்டை பரிசா கொடுத்தாரு. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாய்க்கு மட்டும் நிறைய சாப்பாடு கிடைக்கிறத பார்த்த கழுதைக்கு மனசுல என்ன தோணிருக்கும்? ஆமா, உங்களுக்கு தோணுன அதே விஷயம்தான். கழுதைக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. அடடா, நாய்க்கு மட்டும் இவ்ளோ சாப்பாடு கிடைக்கிறதே, நமக்கும் இந்த மாதிரி நிறைய சாப்பாடு கிடைச்சா எவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு கழுதை ஆசைப்பட்டுச்சு. இப்படி நிறைய சாப்பாடு வேணும்னு ஆசைப்பட்ட கழுதை ஒரு வேடிக்கையான ஆனா ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துச்சு. அது என்ன தெரியுமா? நானும் நாயைப் போலவே காவல் காக்கிற வேலையை செஞ்சா விவசாயி எனக்கும் நிறைய சாப்பாடு போடுவாருல்ல அப்படின்னு நினைச்சு நாய் மாதிரி நடந்துக்க முடிவு பண்ணுச்சு. இது எவ்வளோ வேடிக்கையான பிளான் பாருங்க. நாயை அப்படியே காப்பி அடிக்க கழுதை என்ன பிளான் போடுச்சு தெரியுமா? முதல் படி, தோட்டத்துல சின்னதா ஒரு இலை அசைற சத்தம் கேட்டாலும் சரி உடனே உஷாராகிறது. ரெண்டாவது படி, தன்னோட வாயை நல்லா பெருசா துறக்கிறது. மூணாவது படி, உலகத்திலே ரொம்ப சத்தமா கத்துறது. இதுதாங்க நம்ம கழுதையோட புது காவல் திட்டம். இருட்டுல ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே கழுதை எப்படி கத்துச்சு தெரியுமா? என்னோட சேர்ந்து நீங்களும் சத்தமா சொல்லுங்க. ஹிக் ஹாக், ஹிக் ஹாக் அப்படின்னு ராத்திரி பூரா காதை கிழிஞ்சு போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்தமா கனைக்க ஆரம்பிச்சது நம்ம கழுதை. நீங்களும் சத்தமா கத்தி பாருங்க. ஹிக் ஹாக். இப்ப சொல்லுங்க குட்டீஸ், கழுதை ஏன் ராத்திரி நேரத்துல இப்படி தொண்டை கிழியா கத்துது? அதுக்கு என்ன காரணம்? நீங்க நினைக்கிறது கரெக்டு தான். நானும் நாய் மாதிரி தோட்டத்தை பாதுகாக்கிறேன், எனக்கும் நிறைய சாப்பாடு கொடுங்க, என்ன கவனிங்க அப்படின்னு விவசாயி கிட்ட காட்டுறதுக்காகத்தான் அது இப்படி தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா பாவம் அந்த விவசாயி பகல் பூரா வயல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா இந்த கழுதை போடுற ஹிக்காக் சத்தத்துல அவருக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. அவருக்கு ரொம்ப எரிச்சலாவும் கோபமாவும் வந்துருச்சு. இந்த கழுதைக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு ராத்திரியில கத்துது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிட்டாரு. கழுதை ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்குதுன்னு விவசாயிக்கு சுத்தமா புரியல. அதனால தூக்கம் கெட்டுப்போன விவசாயி நேரா தன்னோட வயசான ரொம்ப புத்திசாலியான தாத்தா கிட்ட போனாரு. தாத்தா, நம்ம தோட்டத்துல இருக்கிற கழுதை திடீர்னு ராத்திரி முழுக்க கத்திட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. விவசாயி சொன்னதையெல்லாம் அமைதியா கேட்ட அந்த புத்திசாலி தாத்தா ஒரு அருமையான கேள்வியா கேட்டார். நம்ம வீட்ல ரெண்டு குழந்தைங்க இருந்தா நாம அவங்கள பாரபட்சமா, அதாவது ஒருத்தருக்கு அதிகமாவும் இன்னொருத்தருக்கு கம்மியாவும் அன்பு காட்டுவோமா அப்படின்னு கேட்டார். விலங்குகள்லயும் நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் பார்க்கணும்னு தாத்தா ரொம்ப அழகா புரிய வச்சார்.
அது மட்டும் இல்லாம தாத்தா விவசாயிக்கு சில முக்கியமான விதிகளையும் சொல்லிக் கொடுத்தாரு. அது என்னென்ன விதிகள்னா, 1 விலங்குகளை நம்ம சொந்த குழந்தைங்க மாதிரி நடத்தணும். 2 விலங்குகளுக்கும் எப்பவுமே சமமா சாப்பாடு கொடுக்கணும். 3 அவங்க எந்த ஒரு ஸ்பெஷலான உதவியும் செய்யலைனா கூட அவங்க ரெகுலரா செய்யற வேலைய மதிச்சு 2 பேரையும் பாராட்டணும். இதுதான் சமத்துவத்துக்கான ரொம்ப அழகான பாடம். தாத்தா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தான் விவசாயிக்கு தன்னோட தப்பு உரைச்சது. ஆமால, நான் நாய்க்கு மட்டும் நிறைய சாப்பாடு போட்டதுனால தான் கழுதைக்கு வருத்தம் வந்து இப்படியெல்லாம் சத்தம் போட்டிருக்கு அப்படின்னு உணர்ந்தாரு. அன்னையிலிருந்து நாய்க்கும் சரி கழுதைக்கும் சரி ஒரே அளவு சாப்பாட்டையும் அன்பையும் கொடுக்கணும்னு விவசாயி முடிவு பண்ணாரு. விவசாயி 2 பேரையும் எப்ப சமமா நடத்த ஆரம்பிச்சாரோ அப்பவே தோட்டத்துல பெரிய மாற்றம் வந்துச்சு. நாய் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா தோட்டத்தை காவல் காக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கழுதையும் தேவையில்லாம கத்துறத விட்டுட்டு விவசாயிக்கு உதவியா மூட்டைகளை சுமக்கிற தன்னோட சொந்த வேலையை ரொம்ப சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறனை இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த பெரிய தோட்டத்துல விவசாயி, நாய், கழுதை 3 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நாய் காவல் காக்கும், கழுதை பொதி சுமக்கும். 2 பேருமே விவசாயிக்கு ரொம்ப முக்கியமான நண்பர்கள். இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நாம எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். மத்தவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி குட்டீஸ், நம்ம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். கழுதைக்கும் நாய்க்கும் தோட்டத்துல எவ்ளோ முக்கியமான சிறப்பான வேலைகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு சிறப்பான திறமை இருக்கும். நீங்க எதுல ரொம்ப ஸ்பெஷல்? நல்லா படம் வரைவீங்களா? சூப்பரா பாட்டு பாடுவீங்களா? இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்களா? நீங்க எப்படி மத்தவங்களுக்கு உதவியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க ஸ்பெஷல் திறமைய வளர்த்துக்கிட்டே இருங்க. பாய்.